ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஸ் கிச்சன். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா மேல்மலையனூர் வந்திருக்கோம். நம்மளுடைய நீண்ட நாள் வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்காக இந்த கோவிலுக்கு வந்திருக்கோம். அதை பற்றின வீடியோ தான், வாங்க பார்க்கலாம். என் லைஃப்பில் நடந்த விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணுற வீடியோ. நம்ம மேல்மலையனூருக்கு முன்னாடியே காவல் தெய்வம் இருக்கும். உள்ள கோயிலுக்கு என்ட்ராகிறதுக்கு முன்னாடி எப்போதுமே காவல் தெய்வத்துக்கு ஒரு கற்பூரம் ஏற்றி நன்றி சொல்லிட்டு தான் நாங்கள் மேல்மலையனூர் உள்ளவே போவோம். அந்த மாதிரி நாங்கள் ரீச் ஆகும் போது ஒரு 10:30 மணி இருக்கும். உயிரோடு ஆடு வாங்கி விடுறோன்னு வேண்டிக்கிட்டோம். அந்தமாரி நாங்கள் ஆடு வாங்கிட்டு வந்தோம். அந்த ஆடை ஏற்றி உட்கார வைக்கும் போது அம்மாவை வேண்டிட்டு உட்கார வச்சோம், தொல்லை கொடுக்கக்கூடாதுன்னு. அதே மாதிரி இறங்குற வரைக்கும் எங்களுக்கு ஒரு சின்ன தொல்லை கூட கொடுக்கல. அந்த ஆடை கட்டிட்டு நாங்கள் ஒரு சின்ன ரூம் புக் பண்ணியிருந்தோம். நம்ம கோயிலுக்கும் நம்ம அந்த ரூமுக்கும் கொஞ்சம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். அதனால் அந்த மாதிரி புக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம காலைல டக்குன்னு கிளம்பிடலாம் பிள்ளைங்கள எடுத்துக்கிட்டுன்னு. அந்த மாதிரி ஏன்னா அந்த ரூம் தான் எங்கள் பிள்ளைக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா கார் பார்க்கிங்கு நமக்கு தொல்லையே இருக்காது. கீழே மண், அவன் விளையாடுறதுக்கு வசதியாக இருக்குன்றனால அவன் அங்கே தான் கேட்பான். ஏசி கூட வேண்டாம்ப்பா, நான் இங்கேயே இந்த ரூம்லேயே நம்ம விளையாண்டுக்கலாம்ப்பான்னு. அவனுக்கு அது பிடிச்சிருக்கும். நாங்கள் ஏன்னா அமாவாசையில் போவோம் கோயிலுக்கு, அப்போ அங்கே தான் ரூம் புக் பண்ணி தங்குவோம். அங்கேருந்து பார்த்தா அந்த அம்மாவுடைய ஊஞ்சல் உற்சவம் கரெக்டாக தெரியும். அதனால் நாங்கள் அந்த ரூமை முன்னாடியே புக் பண்ணி வச்சுருவோம். அந்த மாதிரி நாங்கள் போகும்போது கூட்டம் அதிகமாக இல்லை. அமாவாசைனா தான் அதிகப்படியான கூட்டம் இருக்கும். நம்ம போகும்போதே மணி 10:30 ஆனதுனால லேட் ஆகிடுச்சி. அங்கே ஹோட்டல்லாம் எதுவும் இல்லை, கிராமம் இல்லையா, அதனால் அங்கே கையேந்தி பவன் ஒன்று தான் இருந்தது. அங்கே போய் சாப்பிட்டுட்டு வரும்போது மணி 11:15 ஆகிடுச்சி. இப்போ தூங்கினா தான் காலையில் பிள்ளைங்களாம் எழுந்திரிப்பாங்கன்னு. அந்த ஆடை வர என் பிள்ளைக்கு ரொம்ப கவலை வந்துடுச்சு. அதுக்கு கொசு கடிக்குமோ, அது ஏன் சாப்பிட்லன்னு. அது ஒரு ஆடு ஏற்கனவே கட்டியிருந்தாங்க, அதை பயப்படுதுன்னு கொண்டு வந்து எங்கள் ரூம்லேயே கட்டிட்டு இப்போ முன்னாடி காலைல எல்லோரும் எழுந்திரிச்சி ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வீட்டில் சொன்னாங்க, என் பிள்ளை அந்த ஆடு சாப்பிட மாட்டேதுன்னு அவனுக்கு அவ்வளோ கவலை. அந்த ஆடு தழையெல்லாம் சாப்பிடல, பிஸ்கெட்டை பிரித்து போட்டோடனே சாப்பிட்ருச்சு. அப்போ தான் அவனுக்கு ஒரு திருப்தி. நாங்களுமே போய் டீ குடிச்சிட்டு டிஃபன் சாப்பிட்டுட்டு வந்துடலான்னு கிளம்பிட்டோம். ஒவ்வொருத்தவங்களோட வாழ்க்கையிலையும் மறக்க முடியாத ஒரு சம்பவம் நடந்திருக்கும். அப்படி தான் என்னோடய வாழ்க்கையில் கலர்ஃபுல்லாக அழகாக போயிட்டு வந்தால் லைஃப்பில் திடீர்னு ஒரு சம்பவம். அப்போ தான் உடம்பு முடியாமல் போயிடுச்சு. உயிரோடு மீட்டு கொடுத்தது கடவுள் தான். எனக்கு எவ்வளோ ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலையும் நான் விளக்கேற்ற மறந்ததே இல்லை. நான் தான் கஷ்டப்படுறேன்னே, ஏன் சாமி கும்பிடணுன்னு ஒரு நாளும் நான் நினச்சதே இல்லை. அப்படி நான் கும்பிட்டதுனால என்னவோ கடவுள் மீண்டும் என் புருஷனுடைய உயிரை திரும்ப கொடுத்துருக்கு. ஏன்னா ஃப்ரைடேவானாவே நாங்கள் உட்காந்து பேசி சிரித்து தூங்கவே லேட் ஆகும். அப்படி அழகான லைஃப்பில் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுன்னா எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. நமக்கு ஏன் அப்படி ஒரு தலையெழுத்தை கடவுள் கொடுத்தான்னு. அதுலேருந்து நான் மீண்டு வந்துட்டேன். மீட்டு கொடுத்தது கடவுள் தான். வரும்போது அப்படியே கடைக்கு போய்ட்டு தம்பிக்கு ஒரு கார் வாங்கி கொடுத்துட்டு ரூமுக்கு வந்தோடனே ஆடு மேலே தண்ணியெல்லாம் தெளித்து மஞ்சள்லாம் பூசி ஆட்டுக்கு பொட்டு வச்சு அது மூஞ்ச என்கிட்ட காட்டவே இல்லை. ஏன்னா அதை எட்டிட்டு போய் நான் பலி கொடுக்க போகிறேன்னு நினச்சிச்சு பிள்ளைக்கு அந்த ஆடு. உன்னை நான் எதுவும் பண்ண மாட்டேன், உயிரோடு தான் கொண்டு போய் விட போகிறேன் வா அப்படின்னு சொல்லி அதை தடவி கொடுத்து அதுக்கு பொட்டெல்லாம் வச்சு என் பிள்ளைக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி. அதை பார்க்கும்போது காட்டவே இல்லை பாருங்கள், அந்த முகத்தை காட்டவே இல்லை. கோச்சிக்கிச்சு. நைட்டெல்லாம் என் கூட தடவி கொடுத்து என்னை பார்த்தது. இப்போ நான் கூப்பிட்டு வந்து இருக்கும்போது வரமாட்டேங்குது. அதுக்கு கூட தெரியுது நம்மளை கொண்டு வந்து எங்கே விட போகிறோம் அப்படின்னு. அதை ரெடி பண்ணி நம்ம கூட்டுட்டு போகிற வழியில் சாமிக்கு தேவையான அர்ச்சனைலாம் வாங்கிக்கிட்டு மாலை, எலுமிச்சம்பழம் மாலை, எப்போதுமே நாங்கள் அமாவாசையில் வந்தால் பொங்கல் வைப்போம். இந்த வாட்டி அவங்களுக்கு ஆடு வாங்கி விட்டுட்டு நாங்கள் அர்ச்சனை பண்ணுறோன்னு வேண்டிக்கிட்டோம். அந்த மாதிரி நம்ம அர்ச்சனைலாம் சாமிக்கு தேவையானதெல்லாம் வாங்கிக்கிட்டு தம்பி தான் ஆடு ஓட்டிகிட்டு போகிறாரு முன்னாடி, வாங்கிக்கிட்டு போகிறோம். எல்லாமே வாழ்க்கையில் ஒரு சடனாக நடக்கக்கூடிய நிகழ்வுகள் நிறையா இருக்குது இல்லையா. அந்த மாதிரி என்னோடய வாழ்க்கையில் எப்படி சொல்கிறது, மறக்க முடியாத தருணங்கள். நல்லா என்கிட்ட பேசிகிட்டு இருந்தவங்க தான். காலையில் வேலைக்கு போனவங்க. எப்போவுமே நான் சிறுதானத்தில் தான் மாவு அரைப்பேன். எனக்கு இன்றைக்கி வெள்ளை மாவு சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்குன்னு சொல்லி கடைக்கு போய் வெள்ளை மாவு வாங்கிட்டு அதை தோசை ஊற்றி அவங்களுக்கு தக்காளி தொக்கு வேணும் நாங்கள் வச்சு கொடுக்குறேன். சாப்பிட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கூட இருக்காது, அவங்களுக்கு உடம்பு முடியாமல் போயிடுச்சு. ரொம்ப அன்கண்டிஷன் ஆகி செத்து பொழைச்சி வந்திருக்காங்க. கடவுள் தான் மீட்டு கொடுத்துருக்கு. அந்த கோயிலோட ஸ்பெஷலே தலையை சுற்றி எலுமிச்சம்பழம் காலில் மிதிப்பாங்க. அது மாதிரி நாங்களும் மிதிச்சிட்டு ஒரு இடம் நாங்கள் மலையனூர் போகும்போது கயிறு எதுக்கு வாங்கணும், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு நான் சொன்னேன். வரும்போதே எனக்கு ரொம்ப ரொம்ப அதிகப்படியான ஜுரமாயிடுச்சு. அதுலேருந்து அந்த கயிறுக்கும் ஒரு சக்தி இருக்குது அந்த கோயிலில். அதனால் எப்போது போனாலும் கயிறு வாங்கிக்கன்னு சொன்னால் கண்டிப்பாக மறக்காமல் வாங்கிப்பேன். ஏன்னா அந்த அம்மாவுக்கு அவ்வளோ பவர் இருக்குது. அதை நான் உணர்ந்ததுனால அந்த மாதிரிலாம் நான் சொல்கிறதெல்லாம் தவிர்த்துக்கிட்டேன். உள்ளே போயிட்டு ஒரு கோவில் சுற்றிட்டு
ஆடை கொண்டு வந்து கட்டிட்டு, அப்போவும் என் பிள்ளைக்கு மனசு வரல ஆடை விடுறதுக்கு. "ஏம்மா அதை விட்டுட்டோமேம்மா, அதை யார் இட்டுட்டு போவா? அதை என்ன பண்ணணும் சாப்பாட்டுக்கு?" அப்படின்னு அவனுடைய கவலை. நல்லபடியாக சாமியை கும்பிட்டுட்டு அப்போ நாங்கள் வரும்போது கூட்டம் இல்லை. அதுக்கப்புறம் நான் கோயில் சுற்றிட்டு வந்து பார்க்குறோம், செம்ம கூட்டம் கோயிலில். எப்போதுமே இது வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற கோவில். நம்ம எது வேண்டிக்கிட்டாலும் அந்த அம்மாக்கிட்ட கண்டிப்பாக நடந்துடும். எனக்காக நீங்களும் வேண்டிக்கிங்க. அவ்வளோ போராட்டத்துக்கு அப்புறம் இன்றைக்கி என் புருஷனை உயிரோடு நான் கூட்டிகிட்டு போகிறேன் அந்த கோயிலுக்கு. அந்த உயிரை திருப்பி கொடுத்தது அந்த அம்மா தான். அவ்வளோ உடம்பு முடியாமல் போயிடுச்சு. அவங்களுக்கு ஒரு ஆண் உருவம் வாங்கி செலுத்துறான்னு வேண்டிக்கிட்டேன். அதேமாதிரி பாப்பாவுக்கும் ஒரு பெண் உருவம் வாங்கி செலுத்திட்டு சாமி கும்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காந்துருந்துட்டு, நம்ம கவலைகளை யார்கிட்ட சொல்கிறது? யார்கிட்ட சொன்னாலும் யார்கிட்டயே சொல்லிவிடுவாங்க. கடவுள்கிட்ட சொன்னா கண்டிப்பாக யார்கிட்டையும் அவர் சொல்ல மாட்டார். பொறாமைப்பட மாட்டார். வஞ்சகமாக நினைக்க மாட்டார். அதனால் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை அழுகையாக இருந்தாலும் சந்தோஷமாக இருந்தாலும் முதல்ல சொல்கிறது கடவுள்கிட்ட தான். விளக்கேற்றி வச்சு சாமி கும்பிட்டு நான் அன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்னு. அதேமாதிரி நான் அன்றைக்கி கவலையாக இருக்கனாலும் விளக்கேற்றி வத்தி ஏற்றி வச்சுட்டு உட்காந்து இன்றைக்கி ஏன் எனக்கு இவ்வளோ கஷ்டத்தை கொடுத்தேன்னு கேட்குறதும் கடவுள்கிட்ட தான். அதனால தான் ஒவ்வொரு பொழுதும் விடியும் போது நல்ல பொழுதாக விடியுது. சாமி கும்பிட்டு நல்லபடியாக வெளியில் வந்துட்டோம். அவன் மனதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஒரு பெரிய வேண்டுதலை கொண்டு வந்து நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு. ரூம்லேருந்து வெக்கேட் பண்ணி நம்ம போகிற வழியில் மதியம் ஆகிடுச்சு. மதியம் 1 மணி இருக்கும் நாங்கள் கிளம்பும்போது. சாமி பார்த்துட்டு வரும்போது லேட் ஆகிடுச்சு. அங்கே பக்கத்தில் ஒரு ஹோட்டல் இருந்தது. அங்கே சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. என்னோடய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை உங்களுக்கும் சொல்லி உங்களை காயப்படுத்தியிருந்தேன். மன்னிச்சிடுங்க. இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் பார்க்குறவங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க எல்லா லவ்வபிள் பர்சனுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து பார்க்குறவங்களும் மறக்காமல் சப்ஸ்கிரைப்